டே 4 வெரி குட். 3 நாள் கடந்துட்டீங்க, 4வது நாள் வந்துட்டீங்க. இது ஒரு சோதனை. அதனால் இன்றைக்கி டைட்டில் வந்து சோதனை தான். ஏன்னா 3 நாள் போகும்போது எப்பா போதும் விட்டுறலாம் அப்படின்னு தோணும். எப்பயுமே வரக்கூடிய ஒரு சோகம்தான். தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. நீங்கள் கொண்ட கொள்கையில் முடிவாருங்க. நீங்கள் வந்து தொடர்ந்து உபவாசம் இருக்கிறதுலையும் ஜெபிக்கிறதுலையும் தரித்து இருக்கிறதுல கைவிட்டே விட்டுறாதீங்க. இன்றைக்கு தலைப்பு வந்து நம்ம எப்படி சோதனையில் நாம் எப்படி சந்தோஷமாக இருப்பது, ரிஜாய்ஸிங் இன் அவர் ட்ரையல்ஸ். நமக்கு சோதனை வரும். கிறிஸ்தவர்களாக இருந்தால் சோதனை வருமா வராதா? நிச்சயமாக வரும். பேதுரு தன் நிருபத்தில் எழுதாரு. 1 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நம்ம இதில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய கைப்பிரதி ஒருவேளை நீங்கள் இல்லைன்னா இந்த பிரதியை வாங்கி கொள்ளுங்கள். ஆன்லைனில் பார்க்குறவங்க கீழே வந்து லிங்க்கு கொடுத்துருக்குறோம். தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்ன சோதனையில் என்னென்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். என்ன, அவர் நம்மளை மறுபடியும் உயிரோடு பிறக்க வைத்துட்டாரு. நமக்கு ஒரு சுதந்திரம் வச்சிருக்கிறாரு. அது பரலோகத்தில் இருக்குது. அது வாடாதது, அது அழியாதது, ஒருத்தராலே ஒன்றும் பண்ண முடியாது. அதை நம்ம பெறப்போகிறோங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்கிறது. கடைசி காலத்தில் வெளிப்படுத்தப்பட்ட ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கு. என்ன, தேவன் தம்முடைய பலத்தினால் அதை பாதுகாக்க வைக்கப்பட்டிருக்கிறாரு. அதனால் அது நமக்கு கடைசி காலத்தில் நமக்கு கிடைக்கும். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுங்கள். என்ன என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அப்போ என்ன, இந்த கொஞ்ச காலம்ன்றது இந்த பூமியில் வாழக்கூடிய இந்த கொஞ்ச காலம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது இது லேசான உபத்திரவம்னு சொல்கிறார் 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில். இப்போ நமக்கு இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது சொல்கிறாரு, நம்ம கொஞ்ச காலம் பாட அனுபவிப்பது என்ன, கொஞ்ச காலம் என்று சொல்லக்கூடியதாக துக்கப்படுவீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதுமாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்திருக்குமாகிய சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து. அப்போ என்னென்னா, நம்ம இந்த விசுவாச வாழ்க்கை வாழும்போது நமக்கு சோதனை உண்டாகுங்க. அந்த சோதனை எந்த ரூபத்தில் வேணாலும் வரும். அப்போ என்னென்னா, இந்த சோதனையை பார்த்து நம்ம கலங்குகிறோமா, இல்லை நீங்கள் வந்து சந்தோஷப்படுறீங்களா? இப்போ நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாருக்கும் கிரிக்கெட் பிடிக்கும். இந்தியன் தமிழ் பேசுகிறவங்க எல்லாருமே கிரிக்கெட் பார்ப்பீங்க. ஐபிஎல் பார்க்கக்கூடியவங்க நிறையா பேர் இருக்கிறீங்க. இல்லைன்னா கூட ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறவங்களா, இல்லை ஒரு சிலர் ஹைலைட்ஸ் மட்டும் பார்க்குறவங்களா இருப்பீங்க. இப்போ எங்கள் நாட்டில் வந்து இங்கிலாந்தில் வந்து இந்த ஃபுட்பால் வந்து ரொம்ப பயங்கரமான கிரேஸ். இந்த ஃபுட்பாலுக்கு வந்து இந்த ப்ரீமியர் லீக் சீசன் வந்த உடனே அந்த ஃபுட்பால் எல்லா இடத்துலையும் வேறு மேட்சஸ் நடக்கும். இப்போ எங்கள் நியூஸ் பிபிசி சேனலில் வந்து நியூஸ் போடும்போது அப்போ அவங்க சொல்லுவான், ஃபுட்பால் ஃபேனாக இருந்தால் நீ அந்த பக்கம் திரும்பிக்கோ, இல்லைன்னா டிவி வால்யூமை குறைச்சிரு அப்படின்னு சொல்லுவான். என்னென்னா, என்ன ரிசல்ட்டுங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் ஹைலைட்ஸ் வரப்போகுது. ஏன்னா பிபிசியில் வந்து என்னென்னா, ராத்திரி 10 மணிக்கு இந்த நியூஸ் சொல்லும்போது இந்த என்னென்ன மேட்ச்சு எந்தெந்த யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஹைலைட்ஸ் போடுவாங்க. இப்போ நீங்கள் யோசிங்க, ஒரு வேளை கிரிக்கெட் பார்க்குற இல்லை ஃபுட்பால் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு மேட்ச்சு ஹைலைட்ஸ் காட்டுறாங்க, இல்லை ஒரு மேட்ச் காட்டுறாங்க. இப்போ உங்களுக்கு முதலே ரிசல்ட் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து டென்ஷனாக பல்ல கடிச்சு வச்சு இப்படி உட்காந்தா பார்ப்பீங்க. ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு தெரியும் இது ஒன்று தான் இருந்தாலும்
அவன் 2 கோல் போட்டாலும் கவலைப்படாத, கடைசியில் இந்த டீம் ஜெயிச்சிரும், நம்ம சப்போர்ட் பண்ணுற டீம் ஜெயிச்சிரும். இல்லை கிரிக்கெட்டாக இருந்தால் கவலைப்படாத, ஃபஸ்ட்டு அவன் அடிக்கிறவன் எவ்வளோ அடித்தாலும் சரி, எத்தனை விக்கெட் போனாலும் சரி, நம்ம டீம் கண்டிப்பாக ஜெயிச்சிரும். அப்போ நீங்கள் ஹைலைட்ஸ் பார்க்கும்போது எப்படி பார்ப்பீங்க? கவலையே பட மாட்டீங்க. எதிரி ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் கவலைப்பட மாட்டீங்க, உங்களுக்கு பிடிக்காத டீம் இது பண்ணாலும் கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா எனக்கு தெரியும், ரிசல்ட் தெரியும். இப்போது உங்களுக்கும் எனக்கும் நம்ம வாழ்க்கையோடைய ரிசல்ட் சொல்லிட்டாரா கர்த்தர்? தெளிவாக சொல்லிட்டார். வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்து நம்ம வாசிச்சிட்டோம். நம்ம கிளைமேக்ஸ் தெரியுங்க. சினிமாவில் எப்படி கிளைமேக்ஸ் தெரியுமோ, மேட்ச்சில் எப்படி முடிவு தெரியுமோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையினுடைய முடிவு நமக்கு தெரியும். நம்ம எங்கே கர்த்தரோட சதா காலமும் பரலோகத்தில் இருக்க போகிறோம். அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டாரு, நமக்கு எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரு. இப்போ நம்ம அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் சோதனையை பார்க்கும்போது என்ன பண்ண மாட்டோம்? இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்ன சோதனை என்ன? டெம்பரரி. இந்த லேசான உபத்திரம் இது டெம்பரரி. ஏன்னா எனக்கு முடிவு தெரியும். அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நம்ம சோதனையில் போகும்போது நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம்? சோதனையை நம்ம எப்படி சகிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம்? ஏன்னா எனக்கு முடிவு தெரிஞ்சுன்னா நான் என்ன பண்ண மாட்டேன்? சோதனையை பற்றி கலங்க மாட்டேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு தெரியும் முடிவு, நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. இப்போ நீங்கள் எந்த ஒரு காரியம் பாருங்கள். நான் ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் பார்க்குறோம். பவுலும் சீலாவும் போகிறாங்க. முதல்ல என்ன, அவங்க மக்கதோனியா போங்கிறாரு, அங்கே ஆண்டவர் விட மாட்டேங்கிறார். அவங்க வேறு பக்கம் போனார், அங்கே பரிசுத்த ஆவியானவர் விட மாட்டேங்கிறார். கடைசியில் எங்கே மக்கதோனியாவிலேருந்து 2 பேர் கூப்பிட்றாங்க, ஐயா எங்ககிட்ட வாங்க அப்படின்னு தரிசனத்தில் பார்த்த உடனே பவுல் என்ன புரிஞ்சு கொள்கிறாரு, மக்கதோனியாவுக்கு தான் வர சொல்கிறாங்கன்னு சொல்லி மக்கதோனியாவுக்கு வர்றாங்க. மக்கதோனியாவுக்கு வரும்போது முதலாவது இருக்க பட்டணம் எது? பிலிப்பாய் பட்டணம். பிலிப்பாய் பட்டணத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே அவங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. ஒரு பிசாசு பிடிச்ச பிள்ளை என்ன பின்னாடியே இவங்க தான் தேவனுடைய மனுஷன், இவங்க சொல்கிறத கேளுங்கன்னு. பவுல் திரும்பி பார்த்து கடுப்பாகி என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்து நாமத்தில் பாடினோடனே அந்த பிசாசு போயிடுது. இப்போது இந்த ஆளுங்க என்ன பண்ணுறான், ஐயோ நம்ம பிஸ்னஸ் போயிடுச்சுன்னு சொல்லி அங்கே உள்ள ஆள்கிட்ட சொல்லி அவங்கள இது பண்ணி அடித்து ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் மாற்றி கொண்டு போய் டஞ்சன்னு சொல்லக்கூடிய உள் இரும்பு சிறைச்சாலையில் கொண்டு போய் ராத்திரி போட்டு கையும் காலும் சங்கிலியை கட்டி ரத்தம் ஒழுக அம்மனமாக கொண்டு போய் அவங்கள உள்ளுக்குள்ளே கொண்டு போட்டாங்க. இப்போ நீங்கள் யோசிங்க, பவுலுக்கும் சீலாவுக்கும் என்ன தெரியணும்? கிளைமாக்ஸ் தெரியுமா? என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? பவுலுக்கு தெரியுமா? தெரியும். ஏன்னா அவர் தான் நமக்கு எழுதி வச்சிருக்கிறாரே. தெசலோனிக்க சபைக்கு எழுதும்போது அழகாக எழுதுறாரு என்ன நடக்க போகுதுன்னு. இந்த உபத்திரம் எப்படிங்கிறத நமக்கு சொல்லிட்டாரு. ரோமர் புஸ்தகத்தில் எழுதும்போது ரொம்ப அழகாக சொல்லிட்டார். எப்படி விசுவாசம் வரும், இப்போ எப்படி பொறுமை வரும், எப்படி சோதனை நம்ம அன்பில் எப்படி பலப்படுவோம்னு சொல்லிட்டாரு. எல்லாமே தெரியும். அப்போ பவுல் என்ன பண்ணுறாரு, நடுராத்திரியில் சிறைச்சாலையில் உட்காந்துருக்கும்போது அடி வாங்கும்போது எல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுறாரு, வா சீலான்னு சொல்லி 2 பேரும் ராத்திரியில் துதித்து ஆராதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ தெரியுதா உங்களுக்கு? வித்தியாசம் புரியுதா? ஏன்னா பவுலுக்கும் சீலாவுக்கும் முடிவு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் என்ன, அவங்க இருக்கிற நிலைமையை பற்றி கவலைப்படலை. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் என் சூழ்நிலை மாறலை. அண்ணே நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், என் புருஷன் மாறலை. நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், என் மனைவி மாறலை. நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், என் பிள்ளை மாறலை. நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், என் வேலை மாறலை. நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன், என் பிரச்சனை மாறலை. கவலையே படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு எனக்கு என்ன தெரியும்? நமக்கு கிளைமேக்ஸ் தெரியும், நம்ம என்ன ஆக போகிறோன்னு தெரியும். அப்போ அது தெரிஞ்சதுன்னா நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? அல்லேலூயான்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிடுவீங்க. பவுலும் சீலாவும் பாடினாங்க. என்ன நடந்துச்சு? ஒரு பெரிய அற்புதத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம என்னென்னா இதை நம்ம தெளிவான முறையில் தெரிஞ்சு கொள்வது, நம்ம ஜெபிக்கும்போது காரியங்கள் நடைபெறும் என்பதை நம்ம ரொம்ப அழகாக தெரிஞ்சு கொள்ளணும். இங்கே நம்ம இந்த கோட் கொடுத்துருக்கும்போது ஃப்ரேசரோட கோட்டு கொடுத்துருக்கோம். அவர் என்ன சொல்கிறாரு, சாலிட் லாஸ்டிங் மிஷனரி ஒர்க் இஸ் டன் ஆன் அவர் நீஸ். என்ன ஒரு அற்புதமான ஒரு மிஷனரி ஊழியம் என்பது எதில் செய்யப்படுகிறது? உறுதியான நிலையான ஊழியமானது நாம் முழங்கால் படியிடுவதன் மூலமாக தான் நடக்குது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம சோர்ந்து போகாமல், சோதனை வரும், நான் கர்த்தரை அறிந்து கொள்ளணும், கர்த்தருக்கென்று வாழணும், அதனால் நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சோதனை உங்களுக்கு வரும். ஏன்னா இன்றைக்கி 4வது நாள்
3 நாள் ஆனவுடனே சும்மா இருக்க மாட்டான் சாத்தானும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்து முடிஞ்சு வந்தவொடனே யார் வந்தா? சாத்தான் தான் வந்தான். அப்போ என்ன, நமக்கு சோதனை வந்தால் நமக்கு என்ன தெரியணும்? சோதனையை சாதனையாக மாற்றுவது ஜெபம் என்று தெரியணும். அப்போ இந்த சோதனையெல்லாம் மாற்றி சாதனையாக மாற்றுவதற்கு தைரியமாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவோமா? வாங்க ஜெபம் பண்ணுவோம்.